விஜயோட வேட்புமனுவில் ஏகப்பட்ட புத்தலாட்டம் ஃப்ராடுத்தனம். கடந்த 25 வருஷமா அவர் மனைவி பேரில் எந்த ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி கூட வாங்கலை அப்படின்னு ஒரு வேட்புமனுவில் கணக்கு காட்டியிருக்காப்புல. அந்த அம்மா கூட பிரச்சனை, இப்போ டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போகுது, அதெல்லாம் இப்போ தானே. ஆனால் 25 வருஷமாவே அவர் எந்த சொத்து பத்தும் அவங்க பேரில் வாங்கவே இல்லை. சரி, அவங்க பேரில் தான் வாங்கலை அப்படின்னா அவருடைய மகன் பேர்லையோ மகள் பேர்லையோ கூட அவர் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கலை. இப்போது நீங்களும் நானும் வாழ்க்கையில் நல்லா இருக்கோம், சம்பாதிச்சு சௌரியமாக இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பொண்டாட்டி பேரில் பிள்ளை பேரில் சொத்து பத்துக்களை வாங்குவோம் இல்லையா? இது ஊர் உலகத்தில் எல்லாரும் செய்யக்கூடியது தானே. ஆனால் விஜய் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட அப்படி வாங்கலை. அவருடைய வேட்புமனுவில் கொடுத்துருக்கிற விவரங்களை வச்சு தான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வாங்கலை. அப்போ ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே குடும்ப உறுப்பினர்கள் யார் பேர்லையும் சின்ன சொத்து கூட வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப க்ளீனாக இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்கீமிங்காக கணக்கு வழக்கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிய வருது. அவங்க பேரில் சொத்து பத்து வாங்கலை அப்படின்றது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ரிவர்ஸில் கணக்கு காட்டியிருக்காப்புல அவருடைய வேட்புமனுவில். அப்பா சந்திரசேகர், அம்மா சோபா, மனைவி சங்கீதா, இவரோட பிள்ளைங்க எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காரு. அதுவும் அவருடைய மகளுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காரு.